வணக்கம். இன்னைக்கு நாம உளவு, துரோகம், குற்றம்னு எல்லாம் கலந்து ஒரு பயங்கரமான கதைக்குள்ள ஆழமா போக போறோம். இது பாகிஸ்தானோட கராச்சியில இருக்கிற ஒரு நிழல் உலகத்துக்குள்ள ஊடுருவுற ஒரு இந்திய உளவாளியோட கதை. ஆனா இது வெறும் ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி கதை இல்ல. நிச்சயமா இல்ல. இது நிஜமான அரசியல் பதட்டங்களுக்கு நடுவுல நடக்கிற ஒரு நிழல் யுத்தம். ஆமா, இந்த கதையோட மையம் ஒரு தனி ஆளை பத்தினது மட்டும் இல்ல. ஒருத்தனோட தனிப்பட்ட ஆசைகள் நாட்டு மேல இருக்கிற கடமையோட மோதும்போது என்ன ஆகுங்கிறது தான் கேள்வி. சரி தப்புக்கு நடுவுல இருக்கிற கோடு ரொம்ப மெலிசாகும் போது. ஆமா, ஒரு நல்ல நோக்கத்துக்காக உள்ள போற ஒரு உளவாளி எப்படி சூழ்நிலை காரணமா ஒரு கொடூரமான ஆளா மாறுறாங்கிறத தான் நம்ம இதுல பார்க்க போறோம். சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். இந்த கதை பல கட்டங்களா நடக்குது. எல்லாத்துக்கும் ஆரம்ப புள்ளியா இருந்த ஒரு நிஜமான நெருக்கடியில இருந்து ஆரம்பிக்கலாமா? 1999 கந்தகார் விமான கடத்தல். ஆமா, 1999ஆம் வருஷம் கந்தஹார்ல ஒரு இந்திய விமானம் கடத்தப்படுது. அந்த சூழலை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உள்ள நூத்துக்கணக்கான பயணிகள், வெளிய ஆயுதமேந்தின தீவிரவாதிகள். இந்தியால இருந்து போன பேச்சுவார்த்தை குழுவுல இந்திய உளவுத்துறையான ஐபியோட டைரக்டர் அஜய் சன்யானும் இருக்கார். அப்ப பயணிகளை காப்பாத்தணும்னா வேற வழியே இல்ல. நாம சில பயங்கரமான தீவிரவாதிகளை ஜெயில இருந்து ரிலீஸ் பண்ண வேண்டிய கட்டாயம். அந்த ஒரு கையறு நிலையில தான் அஜய் சன்யாலுக்கு ஒரு யோசனை வருது. இனிமேலும் நாம அடி வாங்கிட்டு சும்மா இருக்கக்கூடாது. பாகிஸ்தானோட தீவிரவாத நெட்வொர்க்குள்ளேயே நாம ஒரு ஆளை அனுப்பி அதை உள்ளிருந்தே அழிக்கணும்னு ஒரு பயங்கரமான திட்டத்தை முன்வைக்கிறார். ஆனா அதுக்கு அனுமதி கிடைக்கல. அப்போதைய அரசாங்கம் அதுக்கு அனுமதி கொடுக்கல. ரொம்ப ரிஸ்கான திட்டம்னு நிராகரிச்சிட்டாங்க. ஆனா 2 வருஷத்துல 2001ல இந்திய நாடாளுமன்றம் தாக்கப்படுது. இது இந்தியாவுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி. ஆமா, அதுக்கப்புறம் பழைய பாதுகாப்பு விதிகள் எல்லாம் வேலைக்காகாதுன்னு அரசாங்கம் முடிவு பண்ணுது. இங்கதான் ஒரு பெரிய கொள்கை மாற்றம் நடக்குது. அதாவது இனிமே தற்காப்பு மட்டும் இல்ல, நாமளே எதிரியோட இடத்துக்கு போய் தாக்குவோன்னு முடிவெடுக்கிறாங்க. இத உளவுத்துறை பாஷையில ஃபார்வர்ட் டிஃபென்ஸ்னு சொல்வாங்க. கரெக்ட். இப்போ அஜய் சன்யாலோட அந்த பழைய நிராகரிக்கப்பட்ட திட்டத்துக்கு உயிர் வருது. அதுக்கு ஆபரேஷன் துரந்தர்னு பேர் வச்சு அதிகாரப்பூர்வமா அனுமதி கொடுக்கறாங்க. இப்போ தேவை இந்த ஆபத்தான பணிக்கு சம்மதிக்கிற ஒரு ஆள், சாக துணிஞ்ச ஒரு ஆள். அங்கதான் நம்ம கதையோட நாயகம் உள்ள வர்றான். ஹம்சா அலி மசாரி. ஆமா, ஹம்சா அலி மசாரி. இவன் ஆப்கானிஸ்தான் வழியா பாகிஸ்தானுக்குள்ள நுழைறான். அவனோட இலக்கு கராச்சியோட இருண்ட பகுதின்னு சொல்லப்படுற லியாரி. ஒரு நிமிஷம், லியாரிங்கிறது சாதாரண ஏரியா இல்லையா? அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். நிச்சயமா, கராச்சியோட லியாரி பகுதி பல இனக்குழுக்கள் வாழ்ற ஒரு சிக்கலான இடம். அங்க வன்முறை, கடத்தல், போதைப்பொருள்னு எல்லாமே சகஜம். கிட்டப்பட்ட அரசாங்கத்தோட கட்டுப்பாடே இல்லாத ஒரு தனி உலகம் மாதிரி. ஆமா, அங்கு பலூச் சமூகத்து மக்கள் அதிகம். அதனால ஹம்சா ஒரு பலூச் இனத்தவன்னு சொல்லி உள்ள போனா யாரும் சந்தேகப்பட மாட்டாங்கன்னு ஒரு கணக்கு. லியாரிக்குள்ள போனதும் அவன் முகமது ஆலம்னு ஒரு ஜூஸ் கடைக்காரரை சந்திக்கிறான். அவரோட சீக்கிரமே ஃப்ரெண்ட் ஆகி அவர் கூடவே தங்கிக்கிறான். ஆனா வெளி தெரியாத உண்மை என்னன்னா, அந்த ஜூஸ் கடைக்காரர் தான் ஹம்சாவை கையாளுகிற இந்திய அதிகாரி. அவனோட ஒரே கான்டாக்ட். ஆமா, ஹம்சா ஒரு ஹோட்டல்ல வெயிட்டரா வேலைக்கு சேர்றான். ஆனா அவனோட உண்மையான வேலை வேற. ராத்திரி பகலா அந்த பகுதியில யார் பெரிய ஆளு, யார் யாருக்கு எதிரி, யார் கையில அதிகாரம் இருக்குன்னு நோட்டம் பார்க்க ஆரம்பிக்கிறான். அப்போதான் அவனுக்கு புரியுது, லியாரிய 2 பெரிய கும்பல்கள் தான் கட்டுப்படுத்துதுன்னு. அது யாரு? ஒன்னு ரெஹ்மான் டக்காயத் தலைமையிலான பலூச் கும்பல், இன்னொன்னு அவனோட சொந்த அப்பா. ஆமா, அவனோட சொந்த அப்பாவான பாபு டக்காயத் தலைமையிலான பதான் கும்பல். அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் ஆகாது. 2 பேரும் லியாரிய கட்டுப்படுத்த போட்டி போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஹம்சா ஒரு பலூச்சுங்கிறதால அவன் இயல்பாவே ரெஹ்மான் கும்பல் பக்கம் போக வேண்டிய கட்டாயம் ஏற்படுது. இது ஒரு திட்டமிட்ட நகர்வு, தற்செயல் கிடையாது. ஆனா ரெஹ்மானோட கும்பல்ல சேர்றது அவ்வளவு சுலபமா இல்ல. அவனை ஒரு வெளியாளாத்தான் பாக்குறாங்க. அவன் மேல யாருக்கும் நம்பிக்கை வரல. அந்த நேரத்துல தான் ஒரு கல்யாண வீட்டுல ஒரு பயங்கரமான சம்பவம் நடக்குது. பாபு டக்காயத்தோட ஆளுங்க ரஹ்மானோட குடும்பத்தை திடீர்னு தாக்குறாங்க. அந்த தாக்குதல்ல ரெஹ்மானோட மூத்த பையன் நயீம் கொல்லப்படுறான். ஒரே கலேபரம், எல்லாரும் செதறி ஓடுறாங்க. அந்த நேரத்துல ஹம்சா மட்டும் நிதானமா செயல்படுறான். ரெஹ்மானோட 2வது பையன் ஃபைசல் ஒருத்தன் சுட வர்றப்போ மின்னல் வேகத்துல செயல்பட்டு அந்த சின்ன பையனை காப்பாத்துறான். அடேங்கப்பா, அது வரைக்கும் ஒரு சாதாரண வெயிட்டரா பார்க்கப்பட்ட ஹம்சா அந்த ஒரு நொடியில தன்னோட உண்மையான திறமைய காட்டுறான். ஆமா, இது வெறும் வாய்ப்பு இல்ல, இது ஒரு ஆடிஷன் மாதிரி. கரெக்ட்.
அவனோட துப்பாக்கி சுடுற வேகத்தையும் தைரியத்தையும் பார்த்து ரெஹ்மானும் அவனோட உறவினன் உசைர் பலூச்சும் மிரண்டு போறாங்க. அந்த ஒரு செயல் அவனுக்கு ரெஹ்மானோட அசைக்க முடியாத நம்பிக்கையை சம்பாதிச்சு கொடுக்குது. இப்போ ஹம்சா வெறும் பார்வையாளன் இல்ல, கும்பலோட ஒரு முக்கியமான ஆள். வன்முறை மூலமா தன்னோட விசுவாசத்தை நிரூபிச்சிட்டான். ஆனா ஒரு டீப் கவர் ஏஜென்ட்டுக்கு கும்பல்ல ஒரு ஆளா இருக்கிறது மட்டும் போதுமா? அவன் இன்னும் ஆழமா போகணுமே. நிச்சயமா இல்ல. அவன் வெறும் ஆளா இருக்க விரும்பல, ஒரு சக்தியா மாற நினைச்சான். அதனாலதான் அவன் அடுத்த அடியை ரொம்ப பயங்கரமா எடுத்து வைக்கிறான். மகனை இழந்த சோகத்துல இருக்கிற ரெஹ்மான் கிட்ட போய், இப்போ பழிவாங்காம விட்டா நம்மள பலவீனமானவன் நினைப்பாங்க, உங்க அப்பா உயிரோட இருக்கிற வரைக்கும் நீங்க நிம்மதியா இருக்க முடியாதுன்னு சொல்லி முழைய செலவை பண்றான். என்னது, அப்பாவையே கொல்ல சொல்லி தூண்டுறானா? நம்பவே முடியலையே. ரெண்டுமே தான். ரெஹ்மானுக்குள்ள ஏற்கனவே அந்த கோபம் இருந்துச்சு. ஹம்சா அத ஊதி பெருசாக்கினான். அப்போ கடைசியில ரெஹ்மான் தன் சொந்த அப்பாவான பாபு டக்காய்த்த ஒரு எடைக்கல்ல வச்சு கொடூரமா கொலை செய்றான். இப்போ லியாரிக்கு ஒரே ராஜா ரெஹ்மான் டக்காய்த். அவனை அந்த இடத்துக்கு கொண்டு வந்தது ஹம்சா. அதனால ரெஹ்மான் மேல ஹம்சாவுக்கு இருந்த செல்வாக்கு பல மடங்கு அதிகமாகுது. கதை இப்போ சூடு பிடிக்க ஆரம்பிக்குது. ஒரு பக்கம் ஹம்சா குற்ற உலகத்துல வளர்றான். இன்னொரு பக்கம் ஜமீல் ஜமால்னு ஒரு பெரிய அரசியல்வாதியோட பொண்ணு எலினா மேல அவனுக்கு காதல் வருது. இது அவனோட ரகசிய வாழ்க்கைக்கு ஒரு பெரிய சிக்கலை உருவாக்குது. அதே நேரத்துல அவ இன்னும் ஆழமா ஊடுருவி ஒரு அதிர்ச்சியான உண்மைய கண்டுபிடிக்கிறான். ரஹ்மானோட கும்பல ஐஎஸ்ஐ. ஆமா, ஐஎஸ்ஐ அவங்க தங்களோட ரகசிய வேலைகளுக்கு பயன்படுத்திட்டு வராங்க. ஐஎஸ்ஐனா நம்ம ஊர்ல ரா மாதிரி பாகிஸ்தானுக்கு ஐஎஸ்ஐ. அவங்க எதுக்கு ஒரு லோக்கல் கும்பலை பயன்படுத்தணும்? அதுதான் இங்க இருக்கிற ட்விஸ்ட். மேஜர் இக்பால்னு ஒரு ஐஎஸ்ஐ அதிகாரி ரஹ்மான் கும்பல் மூலமா இந்தியாக்குள்ள கள்ள நோட்டுகளை புழக்கத்துல விடுறது, தீவிரவாதிகளுக்கு ஆயுதங்களை கடத்துறதுன்னு பல வேலைகளை செய்யறார். அப்போ இது வெறும் உள்ளூர் கேங் சண்டை இல்ல? இல்லவே இல்ல. இது ஒரு அரசு ஆதரவு பெற்ற நிழல் யுத்தம்னு ஹம்சாவுக்கு புரிய வருது. ஒரு இந்திய உளவாளிய மேஜர் இக்பால் கொடூரமா சித்திரவதை செய்யறத ஹம்சா நேர்ல பாக்கும்போது அவனோட நோக்கம் இன்னும் தீவிரமாகுது. அப்போ ஒரு பக்கம் காதல், இன்னொரு பக்கம் தேச துரோகம், நடுவுல ஹம்சா. நிலைமை ரொம்ப மோசமாகுது. ஆமா, இப்போ ஆபத்து பல மடங்கு அதிகமாயிடுச்சு. ஹம்சா பாகிஸ்தானோட அரசமைப்பு, தீவிரவாதம், பொருளாதார அச்சுறுத்தல்னு எல்லாத்துக்கும் நடுவுல ஒரு நேரடி தொடர்பை கண்டுபிடிச்சிட்டான். எலினா கூட இருக்கிற உறவு அது ஒரு கவசமாவும் இருக்கலாம், இல்ல அவனோட மரணத்துக்கு காரணமாவும் மாறலாம். லியாரில ரெஹ்மானோட அதிகாரம் அதிகமாக அரசியல்வாதி ஜமீலுக்கு பிடிக்கல. ரெஹ்மான ஒழிக்கணும்னு எஸ்பி சௌத்ரி அஸ்லாம்னு ஒரு நேர்மையான ஆனா ரொம்ப கொடூரமான போலீஸ் அதிகாரியை களமிறக்கிறார் ஜமீல். இங்கதான் ஹம்சாவோட புத்திசாலித்தனம் வெளிப்படுது. அவர் ரெண்டு பக்கமும் விளையாடுறான். எப்படி? எஸ்பி அஸ்லாம் ஒரு ஆயுத கடத்தலப்போ ரெஹ்மான கைது பண்ணிடுறார். உடனே ஹம்சா எலினாவோட உதவியோட அவங்க அப்பா ஜமீலும் அஸ்லாமும் சேர்ந்து ரெஹ்மானுக்கு எதிரா சதி பண்றத ரகசியமா வீடியோ எடுக்கிறான். ஓஹோ! அத காட்டி ஜமீல மிரட்டி ரெஹ்மான வெளியே கொண்டு வர்றான். ஒரு பக்கம் தன் தலைவனையும் காப்பாத்துறான், இன்னொரு பக்கம் எதிரியோட ரகசியத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிறான். ஆனா இவ்வளவு சிக்கல்களுக்கு நடுவுல அவனோட உண்மையான மிஷன் என்னாச்சு? அவன் அதை மறக்கவே இல்ல. இந்தியாவுல ஒரு மிகப்பெரிய தாக்குதல் நடக்க ஒரு பயங்கரமான திட்டம் தயாராகிட்டு இருக்கிறத அவன் கண்டுபிடிக்கிறான். உடனே தன்னோட ஹேண்ட்லர் ஆலம் மூலமா இந்தியாவுக்கு எச்சரிக்கை அனுப்புறான். ஆனா அவனோட எல்லா முயற்சிக்கும் மீறி அந்த பேரழிவு நடந்துடுது. மும்பையில 26/11 தாக்குதல்கள். ஆமா, அந்த தாக்குதல்கள் நடந்து முடியுது. இது ஹம்சாக்கு ஒரு மிகப்பெரிய தனிப்பட்ட தோல்வி. யோசிச்சு பாருங்க. எதிரியோட கோட்டைக்குள்ள இவ்ளோ ஆழமா ஊடுருவியும் அந்த பேரழிவை தடுக்க முடியலங்கிற குற்ற உணர்ச்சி அவனை வாட்டுது. அந்த அதிர்ச்சி அவனோட நோக்கத்தை வெறும் உளவு வேலைங்கிறத தாண்டி ஒரு தனிப்பட்ட பழிவாங்கலா மாத்துது. இனி ரெஹ்மான் அழிக்கிறது மட்டும் அவன் நோக்கம் இல்ல, முழு தீவிரவாத அமைப்பையும் வேரோடு அழிக்கணும்னு அவன் சபதம் எடுக்கிறான். அந்த தோல்விக்கு பிறகுதான் அவனோட இறுதி ஆட்டம் ஆரம்பமாகுது. அவன் எலினாவை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்கிறான். ஆனா அது காதலுக்காக மட்டும் இல்ல, லியாரில தன்னோட அதிகாரத்தை உறுப்பிக்கவும், அவன் அப்பா ஜமீல தன்னோட கட்டுப்பாட்டுல வைக்கவும் தான். அதுக்கப்புறம் அவன் போடுற திட்டம் இருக்கே, ரொம்ப கொடூரமானது. ரெஹ்மான அழிக்க அவனோட பரம எதிரிகளான ஜமீல், எஸ்பி அஸ்லாம் கூட ரகசியமா கைகோர்க்கிறான். அவன் வாழ்க்கையில இருக்கிற ஒவ்வொரு உறவையும் ஒரு ஆயுதமா மாத்துறான். எலினா மேல இருக்கிற காதல் ஒரு ஆயுதம், ரெஹ்மான் மேல காட்டின விசுவாசம் ஒரு ஆயுதம், ஜமீல் கூட போட்ட கூட்டணி ஒரு ஆயுதம். அவன் ஒரு மாஸ்டர் மேனிபுலேட்டரா மாறிட்டான். தன்னோட கல்யாண நாளையே அதுக்கு பயன்படுத்திக்கிறான்.
மேஜர் இக்பால் ஒரு அவசர ஆயுத கடத்தலுக்கு ஏற்பாடு செய்ய சொல்ல ஹம்சா அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிறான். ரெஹ்மான் கிட்ட மட்டும் போய் நாம 2 பேரும் மட்டும் தனியா போனோம், இது ரொம்ப ரகசியமான டீல்னு சொல்றான். உசேர் பலூச்ச தந்திரமா வேற இடத்துக்கு அனுப்பிடுறான். உச்சகட்டம் ரொம்ப தனிப்பட்டது. பல வருஷமா தனக்கு முதலாளியா வழிகாட்டியா இருந்த ரெஹ்மான அவனே கார்ல ஓட்டிட்டு போய் போலீஸ் வச்சிருந்த பொறிக்குள்ள சிக்க வைக்கிறான். கார்ல போயிட்டு இருக்கும்போது ரெஹ்மானுக்கு சந்தேகம் வருது. போலீஸ பார்த்ததும் அவனுக்கு எல்லாம் புரிஞ்சிடுது. நீ எனக்கு துரோகம் பண்ணிட்டியான்னு அவன் கத்த. காருக்குள்ளேயே 2 பேருக்கும் ஒரு மூர்க்கமான சண்டை நடக்குது. கார் கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளாகுது. அந்த விபத்திலிருந்து தப்பிக்கிற ஹம்சா வெளியே வந்து எஸ்பி அஸ்லாம் ரெஹ்மான பிடிக்க உதவுறான். லியாரியோட ராஜா விழுந்துட்டான். அவனை வீழ்த்தினது அவன் எல்லாரையும் விட அதிகமா நம்பின அவனோட தளபதி. ஹாஸ்பிட்டல்ல ரெஹ்மான் செத்து போறான். ஆனா கதையோட மிகப்பெரிய திருப்பமே இனிதான் வருது. ரெஹ்மான் செத்த பிறகு உண்மைகள் ஒவ்வொன்னா வெளிவருது. ஹம்சா அலி மசாரிங்கிறது அவனோட உண்மையான பேர் கிடையாது. அவனோட உண்மையான பேர் ஜஸ்கரத் சிங் ரங்கி. அடேங்கப்பா, ஒரு இந்திய கைதி, மரண தண்டனை விதிக்கப்பட்ட ஒரு கைதி. ஆமா. அப்போ அவனோட பலூச் அடையாளம், அவனோட கடந்த காலம் எல்லாமே பொய்யா? எல்லாமே. அவனைத்தான் அஜய் சன்யால் இந்த தற்கொலை படைக்கு சமமான ஆபரேஷனுக்காக தேர்ந்தெடுத்திருக்கார். அரக்கர்களோட போராட அவனும் ஒரு அரக்கனா மாற வேண்டியிருந்தது. அவனோட முழு அடையாளமும் அவன் வாழ்ந்த வாழ்க்கையும் ஒரு நாடகம். இப்போ ரெஹ்மான் இல்ல, லியாரியோட சாம்ராஜ்யம் ஜஸ்கிருத் கையில வந்துடுச்சு. அவன் இப்போ லியாரியோட புதிய இரக்கமற்ற ராஜா. ஆனா அவனோட பணி இன்னும் முடியல இல்லையா? முடியல. ரெஹ்மான் ஒரு சின்ன மீன் தான். அவனோட உண்மையான இலக்கு இந்த எல்லா தாக்குதல்களுக்கும் மூளையா செயல்படுற படேசாகப்ங்கிற ஒருத்தன். இப்போ லியாரியோட முழு அதிகாரமும் ஜஸ்கிருத் கையில. அந்த அதிகாரத்தை வச்சு அடுத்த கட்டத்துக்கு அவன் தயாராகிறான். சுருக்கமா சொன்னா, ஒரு உளவாளி எப்படி ஊடுருவுற ஆளா இருந்து படிப்படியா நம்பிக்கையை பெற்று கடைசியில ஒரு முழு குற்ற உலகத்தோட தலைவனா மாறுறாங்கிறத பார்த்தோம். இது எல்லாமே தேச பாதுகாப்புங்கிற பேர்ல நடக்குது. கதை இங்க ஒரு கட்டத்துக்கு வந்தாலும் ஜஸ்கிருத்தோட பயணம் தொடருது. இப்போ நான் கையில அளவற்ற சக்தி இருக்கு. ஆனா முன்னாடி இருந்ததை விட அவன் ரொம்ப தனிமையில இருக்கான். இந்த கதை நம்ம கிட்ட ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது. எதிரியோட வழியிலே நீங்களும் போகும்போது நீங்களே அந்த எதிரியா மாறுற அபாயம் இருக்கு இல்லையா? ஜஸ்கிருத் இந்த போர்ல ஜெயிச்சிட்டான். ஆனா இந்த ப்ராசஸ்ல அவன் தன்னோட மனிதத்தன்மையோட ஒரு பகுதியை முழுசா இழந்துட்டானா? இறுதியா உங்களுக்கான ஒரு சிந்தனை. இப்போ எதிரியோட கோட்டைக்குள்ளேயே இவ்ளோ பெரிய அதிகாரத்தை பிடிச்சிருக்கிற அவன் அந்த அதிகாரத்தை பயன்படுத்துறதால கொடுக்க போற உண்மையான விலை என்னவா இருக்கும்? துரோகத்தோட அஸ்திவாரத்துல தன்னோட சாம்ராஜ்யத்தை கட்டின ஒருத்தனால என்னைக்காவது அமைதிக்கு ஒரு வழியை உருவாக்க முடியுமா? இல்ல, அவன் இப்போ கட்டுப்படுத்துற அதே வன்முறை ஒரு நாள் அவனையே விழுங்கிடுமா?